இந்த போலீஸ் ஆபீசரும் டியூட்டி எப்ப அவங்க குழந்தை போன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறதுனால சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எம்பி வந்துடவும் இவனை பார்த்து நீ பேசுபா, டியூட்டியை விட குடும்ப குட்டி தான் முக்கியம் அப்படின்னு முன்னாடி ஆறுதலா பேசிட்டு பின்னாடி போய் ரவுடிங்கெல்லாம் ரொம்பவே மோசமா அராஜகம் பண்ணிட்டு இருக்க ஏரியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறாங்க. அவரும் முத நாள் அந்த ஏரியாவுக்கு போன உடனேயும் நீங்களும் உங்க குடும்ப குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும்னு மிரட்டுற தோனியில ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் அந்த எஸ்ஐயும் அந்த ஏரியா எம்எல்ஏ வீட்டுக்கு போய் தயவு செஞ்சு எனக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்துருங்கன்னு கேட்கிறாரு. எம்எல்ஏ அதெல்லாம் கேட்டுட்டு குடும்பத்துக்கு முன்னாடியே எஸ்ஐய பலார்னு அரைஞ்சிடுறாரு. ஏன் எஸ்ஐ இந்த ஏரியால வேலை பார்க்க இவ்வளவு பயப்படுறாருன்னா, இங்க சிவா சேகர்னு 2 பேர் இருக்கானுங்க. சாதாரணமா முறுக்கு வித்துட்டு இருந்த இவனுங்க ஒரு நாள் முறுக்குக்கான காசை பார் ஓனர் தராம இவங்களையே கண்ணை காட்டி மிரட்டினதுனால அதனால சிவா அந்த இடத்துல அவனை அடிச்சு கொண்டுட்டு இவனுங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுறானுங்க. ஜெயில இருக்கும் போது இவனுங்க பேரை சொன்னா எல்லாருமே பயப்படுறதுனால அதே ஒரு தொழிலா எடுத்துக்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கட்ட பஞ்சாயத்து கொள்ளைன்னு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த எஸ்ஐய இவனுங்களே அடிச்சு போட்டுட்டு அவரோட காரை எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு ரொம்பவே கெத்து கட்டிட்டு போயிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்காம இவனுங்களெல்லாம் எப்படி காலி பண்ணலாம்னு யோசிச்சு எல்லாரோட போன்லயும் பக்க செட் பண்றாரு. அப்ப கரெக்டா சேகரும் ஒரு அரசியல்வாதியும் நல்லா பழக்கமாகி சிவாவை அப்படியே ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அரசியல்வாதியோட மச்சான் இவனுங்க கேங்ல இருக்க ஒருத்தனை ஆள் வச்சு அடிச்சிடறான். இதனால சேகரும் டைரக்டா போய் அரசியல்வாதி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவனும் ஏதோ தெரியாம நடந்துச்சு, இந்த பிரச்சனையை அப்படியே சிவாவுக்கு தெரியாம மறைச்சலான்னு சொல்லிடுறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் வச்ச பக்கு மூலியமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்ஸ்டபிளை வச்சு சிவாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாரு. அதனால சிவாவும் டைரக்டா அரசியல்வாதியோட மச்சான கொள்ளலான்னு போறான். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டு அங்க இருந்த மச்சானோட ஃப்ரெண்டை மட்டும் கொண்டுட்டு இவன் ஜெயிலுக்கு போயிடுறான். ஜெயில இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்த சேகர் ஒருக்கா கூட இவனை பார்க்க வரவே இல்லை. கொஞ்ச நாள்ல இவனோட ஆளுங்க இவனை பெயில் எடுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு கேங் சிவாவை கொல்றதுக்காக வராங்க. ஆனா நம்ம எஸ்ஐ இருந்துகிட்டு சேகரோட கேங் தான் சிவாவை கொல்ல வராங்கன்னு சிவா கேங் கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறாரு. அதனால அன்னைக்கு நைட்டு சிவாவோட கேங் சிவாவுக்கு தெரியாம சேகரை கொல்லறான்னு போறாங்க. அப்படியே அடுத்த நாள் பார்த்தா சிவா கேங்ல இருந்து ஒருத்தர் செத்து கிடப்பான். என்னடான்னு பார்த்தா நைட்டு சேகரை கொல்லலான்னு போன கேங்ல இவன் சேகர் கேங் கிட்ட மாட்டி செத்து போயிருப்பான். இதையெல்லாம் பார்த்துட்டு சிவாவும் அடுத்த நாள் துபாய் போலான்னு இருந்த அரசியல்வாதியோட மச்சான நைட்டா போய் கொண்டாடுறாங்க. இந்த சம்பவத்தையும் நம்ம எஸ்ஐ சேகருக்கும் அரசியல்வாதிக்கும் தெரியப்படுத்த அடுத்த நாளே சிவா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது அரசியல்வாதியோட கேங் வந்து சிவாவை சுட்டு கொண்டாடுறாங்க. அப்ப சிவா கூட கிரிக்கெட் விளையாண்டு இருந்த பசங்க நம்ம கூட இவ்வளவு நாளா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்த அண்ணனை சேகர் கொண்டுட்டான்னு நினைச்சு சேகர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது சேகரை சுத்து போட்டு அடிச்சு கொண்டாடுறானுங்க. அப்படியே இந்த பக்கம் எஸ்ஐ ஒரே ஒரு போனை வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோமேனு ரொம்பவே கெத்தா எம்எல்ஏ வீட்டுக்கு போறாரு. எம்எல்ஏவும் இவரை பாராட்டலான்னு வராரு. ஆனா எஸ்ஐ அன்னைக்கு எதுக்கு ஆக மாட்டோம்னு சொல்லி அடிச்சு இல்ல அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எம்எல்ஏவே பலார்னு அடைஞ்சிடறாரு.